ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? ஸோ நிறைய பேர் நான் தான் கல்கி பகவான், நான் தான் முருகன், நான் தான் இயேசுன்னு கூட சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்க யாருக்குமே முருகனை பற்றியோ இயேசுவை பற்றியோ கல்கி பகவான் அல்லது கிருஷ்ணரை பற்றியோ ஒன்றுமே தெரியாது. ஆனால் நமக்கு ஒருத்தரை பற்றி தெரியும், மம்மாவை பற்றி தெரியும். ஸோ மம்மாவை பற்றி சிவபாபா சொல்லும் பொழுது நான் மம்மாவை ஒழிச்சு வச்சுருக்கிறேன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்கள வெளிப்படுத்தலை, குப்தமாகவே இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நான் முருகன், நான் கல்கி இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு பதிலாக நான் மம்மான்னு சொல்லிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, மம்மாவை பற்றி நமக்கு தெரியும். அப்போ மம்மாவை மாதிரி இருக்கணும் அப்படின்னு தோணும். ஸோ ஃபாலோ ஃபாதர், பாப்தாதாவை ஃபாலோ பண்ணுங்கன்னு பாபா சொல்கிறார். அதை அப்படியே ஃபாலோ பண்ணவங்களாக மம்மா இருந்தாங்க. ஸோ அதனால தான் பாப்தாதா எப்போவுமே யாராவது வந்தாங்கன்னா மம்மாவை பாருங்கள், மம்மா எப்படி, அதாவது மம்மா வர்றதுக்கு முன்னாடியே மம்மா எப்படி நடந்து வராங்க, எப்படி சாப்பிட்றாங்க, எப்படி பேசுகிறாங்க, எப்படி சிரிக்கிறாங்கன்னு பாருங்கன்றாங்க. இது மம்மாவுக்குமே தெரியும். மற்றவங்க நம்மளை அந்த அளவுக்கு பார்ப்பாங்க, கவனிப்பாங்கன்னு தெரியும். ஸோ அப்போ எப்படி நடந்துக்குவாங்க, எவ்வளோ கவனம் கொடுப்பாங்க. எப்படிப்பட்ட டெஸ்ட் பேப்பர் வந்தாலும் அந்த தெய்வீக குணம் கொஞ்சம் கூட குறையக்கூடாதுன்றதில் கவனம் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க வாயிலிருந்து வர ஒரு வார்த்தையும் பாபாவை வெளிப்படுத்துவதாக இருக்கணும். அதாவது ஞான வார்த்தை மட்டும் இல்லை, பேசுகிற விதமும் கூட, அவங்களுடைய பார்வை, அவங்க நடந்துக்கிற விதம் எல்லாமே பாபாவை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் அசுர குணம் கொஞ்சம் கூட வெளிப்படக்கூடாது. ஸோ இப்போ கூட சொல்லியிருந்தார் இல்லையா, மம்மா எப்போவுமே சொல்கிறது இப்போவே சம்பூர்ணமாகணும், இப்போவே சம்பூர்ணமாகணும், இப்போ இல்லைன்னா எப்போவும் இல்லை அப்படிங்கிறதுல ரொம்ப 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 தாரணை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பாபா சொல்லுவார், உலகமே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்குது, நீங்கள் உலக மேடையில் ஹீரோ பார்ட்டு பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ இதையே தான் இன்னொரு விதமாக மம்மாவை ஷோ பீஸாக வைக்கிறது. அப்போ மம்மா அந்த தாரணையில் இருக்கிறாங்க இல்லையா, உலகமே என்னை பார்த்துட்டு இருக்குது, ஷோ கேஸில் ஷோ பீஸாக நான் இருக்கிறேன். ஸோ என்னை வைத்து தான் மற்ற பாபா குழந்தைங்களையே எடை போடுவாங்க. கரெக்டு தானே? ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா எல்லாரும் அப்படி தான் அப்படின்னு ஆந்திராவில் ஒரு பொண்ணு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணிச்சு இல்லையா. அது சங்கர் பார்ட்டியிலேருந்து அங்கே பிரச்சனை பண்ணிவிட்டு அங்கே ஏதோ பாலியல் சீண்டல் வந்ததுக்கு அது என்ன பண்ணிடுச்சு, இது பிரம்மகுமாரியோடைய ஒரு பிரிவு தானே, அப்போ இவங்களும் இப்படி தானே இருப்பாங்கன்ட்டு இங்கே நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ ஒரு பாபா குழந்தைங்களுக்கும் தனி மனிதனாக புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருமே இயக்கம்தான் இல்லையா. ஒருத்தருடைய பேர் கலங்கப்படுது, இப்போ உங்கள் குடும்பத்திலே உங்கள் கணவனோ மனைவியோ உங்களை கேவலமாக நினைக்கிறாங்கன்னா அவங்க உங்களை கேவலமாக நினைக்கல, ஒட்டுமொத்த இயக்கத்தை கேவலமாக நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் பாபாவை நிந்தனை பண்ணுறது, நம்ம பரிவாரத்தை நிந்தனை பண்ணுறதுன்னு பாபா சொல்கிறார். ஸோ கணவன் தானே, மனைவி தானே, அவங்களோட காமத்தில் இருந்தால் என்ன தப்பு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அவங்க என்ன தெரியும் நினைப்பாங்க, எல்லா பிரம்மகுமாரியும் இப்படி தானே இருப்பாங்க, வெளியில் அப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ எவ்வளோ பெரிய நிந்தனை பாபாவுக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ நேற்று கூட பாபா சொல்லியிருந்தார் இல்லையா, உங்களுடைய, அதாவது நீ எந்த சூழ்நிலையிலும் எந்த டெஸ்ட் பேப்பர்லேயும் உங்களை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ஃபரிஸ்தாவாக தான் அனுபவம் ஆகணும். இப்போ நீங்கள் ஃபரிஸ்தாவாகவே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் இல்லையா, காந்தத்தோடு சேர சேர இரும்பு காந்தமாகும் அப்படின்னு பாபா சொல்கிற மாதிரி, பாபாவோட மட்டுமே உங்கள் புத்தி ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய குணம்தான் உங்களுடைய பார்வை வெளிப்படுத்தும், வார்த்தை வெளிப்படுத்தும், உங்களுடைய செய்கை வெளிப்படுத்தும். ஸோ அதோடைய நினைவாக தான் மார்கண்டேயன் அந்த கடைசி நேரத்தில் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைய வரைக்கும் பாபா குழந்தைங்க உட்பட அந்த ஃபோட்டோனால் ஈர்க்கப்படுறாங்க இல்லையா, சிவனும் நானும்க்கு அந்த ஃபோட்டோவை தான் வச்சுருந்தாங்க.
ஸோ பாபா மறைச்சி வச்சிருக்கிற அந்த மம்மா நான் தான் அப்படின்னு உணருங்க. ஸோ அப்போ மம்மா வந்து சாதாரணமாக நடந்துக்க மாட்டாங்கள்ல, அப்போ நான் சாதாரணமாக நடந்துக்கக்கூடாது. அப்போ நீங்கள் மம்மான்றதை நீங்கள் தான் வெளிப்படுத்தணும். எப்படி? குணத்தின் மூலமாக. வாய் வழியாக நான் மம்மான்னு சொல்கிறதுனாலாம் வெளிப்பட மாட்டாங்க இல்லையா? அந்த குணத்தின் மூலமாக. அப்படித்தான் நம்ம பாபாவையுமே வெளிப்படுத்துகிறோம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.